வணக்கம் நண்பர்களே, இதாங்க கரும்பு முருங்கை தண்டுங்கள்ங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 7லேருந்து 10 நாட்களில் முளைப்பெடுத்துருங்க. உங்களுக்கு 3லேருந்து 4 மாதத்துக்குள்ளே பூக்கள் எடுத்து காய்ப்புகள் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட மாடி தோட்ட நண்பர்கள், வீடு தோட்ட நண்பர்கள், விவசாயத்துக்கு நீங்கள் வாங்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு முருங்கை வகைங்க. நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, ஆனால் என்னால் எடுக்க முடியல. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எத்தனை தண்டுகள் வேணுங்கிறத போடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேங்க. ஏன்னா நம்ம கொரியர் ஒர்க்கில் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் கால்ஸ் எடுக்க முடியாது. ஸோ தேவைப்படுறாங்க புக்கிங் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய தண்டுகள் அவைலபிள் இருக்குது, வேணுங்கிறவங்க புக்கிங் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே, இந்த இமேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் கல்பனா மேடங்கிறவங்க நம்மக்கிட்ட வாங்கின முருங்கை தண்டுகள்ங்க. அப்ராக்சிமேட்டாக அவங்க வாங்கி 2 மாதம் தாங்க ஆகுது. 2 குச்சி தான் அனுப்புனேன். பாருங்கள், நீட்டாக சேஃபாக ஒரு பாட்டில் வச்சு வளர்த்துருக்காங்க. ஸோ கரெக்டான உரங்கள் போட்டாங்க, நம்ம சொன்ன ப்ரொசீஜர் மாதிரி பண்ணாங்க, தண்ணி அளவு கரெக்டாக பயன்படுத்தினாங்க. ஸோ உங்களுக்கு அந்த தண்டுகள் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஒரே பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா. இவங்களுக்கு இன்னும் ஒரு 15 டேஸ் ஆர் 20 டேஸில் அவங்களுக்கு பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்களும் கரெக்டாக நம்மக்கிட்ட வாங்குற முருங்கை தண்டுகளை அதுக்கு வேண்டிய உரங்கள் போட்டு தண்ணி அளவை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க. ஸோ அவங்க நமக்கு அமைச்சிருக்க வாய்ஸ் மெசேஜை கேளுங்க, நான் உங்களுக்கு போடுறேன். வணக்கம், இந்த மாதிரி பூ வந்திருக்கு. இப்போ ஏதாவது அதுக்கு கொடுக்கணுமா, உரம் மாதிரி ஏதாவது? தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு முருங்கை தண்டுகள் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல பெற்றுக்கொள்ள மாதிரி நம்ம அனுப்பிடுங்க. அப்ராக்சிமேட்டாக 3லேருந்து ஒரு 4 மந்த் தாங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு காய்ப்புகள் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான கீரைகளும் சரி காய்களும் சரி நம்மளே அறுவடை பண்ணிக்கலாங்க. இதில் இருக்க காய்களும் சரி கீரைகளும் சரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதான் இந்த கரும்பு முருங்கையோட ஸ்பெஷலே. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.